அம்மா எக்ஸாம் முடிஞ்சது, வெக்கேஷன் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஓ நைஸ். அம்மா இங்க பாரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா, சூப்பர். தியா, உன்கிட்ட ஒன்று சொல்லணுமா? சொல்லுமா. நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதை நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல. என்ன ஆச்சு சொல்லுமா. தியா, அம்மா சொல்றத நல்லா கேட்டு. சரிம்மா. அப்பா அவனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருடா. ஹே தியா, I'm just 13மா. என்ன சொல்கிற? அப்பாக்கு ஏனாச்சு? நான் இன்னும் நிறைய படிக்கணும். இது தப்புமா. எனக்கும் தெரியும்டா இது தப்புன்னு. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பா கிட்ட நான் பேசுகிறேன். அப்பா அவர் ஃப்ரெண்டு கிட்ட அவருக்கு இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் பற்றி சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காருடா. அதுக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சுட்டா உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தான்டா அப்பா இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாருடா அப்பா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு. Welcome to Child Helpline. Hello, Child Helpline. ஹலோ, நாங்கள் சைல்டு ஹெல்ப்லைன்லேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு சைல்டு ஹெல்ப்லைனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆமாம் நான் தான் கால் பண்ணேன். சார், சைல்டு மேரேஜ் ஒரு தண்டனைக்குரிய குற்றம். இது சட்டப்படி தப்பு.
நீங்கள் படித்தவங்க தானே, நீங்களே இப்படி பண்ணலாமா? இது சட்டம் மட்டும் இல்லை, ஒரு குழந்தையின் உடல் நலம், கல்வி, அவங்க எதிர்காலத்தை பற்றியும் யோசிக்கணும். 18 வயசு கீழே இருக்கிற பெண்களுக்கும் அப்புறம் 21 வயசு கீழே இருக்கிற ஆண்களுக்கும் கல்யாணம் பண்ணுறது சட்டப்படி குற்றம். இப்போ இது ஒரு வார்னிங் மட்டும்தான். மறுபடியும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சைல்ட் மேரேஜ் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த சைல்ட் மேரேஜ் அட்டெண்ட் பண்ணுறவங்களுக்கு 2 வருஷம் ஜெயில் மற்றும் 1 லட்சம் அபராதம் கிடைக்கும். நீங்கள் எடுத்த இந்த போல்ட் அட்டம் உங்கள் குழந்தையோட எதிர்காலத்தை காப்பாற்றிருக்கு.